இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நல்ல சாஃப்டான கிரீன் மட்டன் சுக்கா என்னோட ஸ்டைலில் சாதம், பரோட்டா, பிரியாணி, ஆப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற இதே மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த கிரீன் மட்டன் சுக்கா இனி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. கிரீன் மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை உடைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் தேங்காய் சில்லை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுக்கா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ ஆட்டுக்கறியை சுக்காவுக்கு போடுற பீஸ் மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கறிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே இப்போ கலந்து விட்டுறலாம். இதை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. கறி வேக வைக்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மசாலா கலந்து நல்லா ஊற வச்சு எடுத்த கறியை சேர்த்துருங்க. எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்படி வதக்கும் போது நமக்கு கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். வதக்கின கறியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து காஞ்சதும் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் ஏற்கனவே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கின வெங்காயத்தை இப்போ சேர்த்து வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் பல்லாரி வெங்காயம் இருந்தால் கூட அதை பொடி பொடியாக நறுக்கி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வரும்போதே ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்தே வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது வேக வச்ச கறியை மட்டும் தனியாக எடுத்து சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கறி, மசாலா, வெங்காயம் எல்லாம் கலந்து வர மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச கறி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கறியில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கனால உப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சுண்டி வந்துக்கிட்டே வரும். இந்த மாதிரி கடைசியாக 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி, மீதி இருக்க மசாலா பேஸ்ட்டை மட்டும் கடைசியாக கொஞ்சம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடுங்க. இப்படி கடைசியாக நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்து கிளறும் போது கொத்தமல்லி, புதினாவோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக நமக்கு எடுத்து கொடுக்கும். கடைசியாக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கிரீன் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதம், சப்பாத்தி, பிரியாணி, பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.